9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ராஜா பின்னை அவனை பார்த்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை எனக்கு தாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அவள் தன்னுடைய மகனை மறைத்து வைத்து கொண்டாள். நல்ல கவனிங்க, சமாரியா தேசத்தில் கொடிய பஞ்சம். எப்பேற்பட்ட பஞ்சம்! மகனை பிள்ளைய ஆக்கி சமைத்து சாப்பிடும் அளவுக்கு கொடிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. சம்பவம் நடந்தது. இது ராஜா வரை எட்டியது. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில எலிசா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நல்லா கவனிங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அல்லேலூயா. இங்கே எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஐயா, தேசத்தில் கொடிய பஞ்சம், ஜனங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லை, பெத்த பிள்ளையை ஆக்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நாளைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அங்க ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறது சொல்றான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்காது என்று சொல்கிறான். ஆனா நடந்ததா நடக்கலையா? நடந்ததா நடக்கலையா? 16ஆம் வசனத்தில் நீங்க வாத்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியாவின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அங்கு நிறைவேறியது. கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை அங்கு மிகவும் தெளிவாக நிறைவேறியது, திட்டமாய் நிறைவேறியது. அல்லேலூயா. இதற்கு இந்த எலிசாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? யாரை பயன்படுத்தினார்? 4 குஷ்டரோகிகளை. 4 குஷ்டரோகிகளை. 4 குஷ்டரோகிகள். இவர்கள் நிலைமை என்ன? கைவிடப்பட்டவர்கள். முதல் செய்தியில அருமையான அயர்வாள் நல்ல அழகா சொன்னாங்க. கைவிடப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில, ஆதரவற்ற நிலைமையில, ஒருவர் எனக்கு தஞ்சம் கொடுக்கலையே என்று சொல்லி பல வகையில நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே இருந்தாங்க. ஒதுக்கப்பட்டாயிற்று, கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமை. ஒருவரும் அவளுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்தி தம்முடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தினார் அல்லவா, அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். கரங்களை தட்டி அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, வேதத்திலே
தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிற திரளான தீர்க்கதரிசன வார்த்தைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு கன்னியை கற்பவதியாகி குமாரனை பெறுவார் என்று சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு மரியாளை கர்த்தர் பயன்படுத்தினார். வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் கேட்கப்படும் என்று சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுவதற்கு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் பயன்படுத்தினார். இவ்விதமாக அநேக காரியங்களை, அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு கர்த்தர் அநேக மனிதர்களை பயன்படுத்தினார். இன்னும் வேதத்திலே நிறைவேறாத அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் இருக்கிறது. அது அதிசீக்கிரத்தில் நிறைவேற போகிறது. அதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், இந்த குருடன் பிறந்ததற்கு இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிரியை இவன் மூலமாய் வெளிப்பட போகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. உங்கள் மூலமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற போகிறது. அன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்த 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்தி தம்முடைய தாசன் மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிரியை செய்வார் என்றால், இன்னும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நேரத்திலே நடக்க இருக்கக்கூடிய அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள், அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிற கரங்களை அசைச்சு, கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. யாரெல்லாம் பயன்படுத்தப்படணும்னு விரும்புறீங்க? நான் விரும்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் விரும்புறீங்க? கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க. நல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, உலகம் இன்னைக்கு உங்களை அற்பமாக எண்ணலாம், உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், உலகம் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், உற்றா உறவினர்கள் கைவிட்டப்பட்ட சூழலில் நீங்கள் இருக்கலாம். யார் எங்களை காண்கிறார், யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மூலமாக என்னுடைய கிரியைகளை நான் வெளியரங்கமாக்க போகிறேன், வெளிப்படுத்த போகிறேன். இனி வருகிற நாட்களிலே என்னுடைய கிரியைகள் இவர்கள் மூலமாய் வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. பின்னால் இருக்கிற 1-2 பேர் தான் கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திருக்கீங்க. அல்லேலூயா. யார் மூலமெல்லாம் வெளிப்படணும்னு விரும்புறீங்க? அவருக்கு ஆள் தேவை. அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு, அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, அவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு, நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத நம்மை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, ஊருக்கு வெளியே தள்ளப்பட்ட அந்த குஷ்டரோகியை கண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கினார். பாருங்க என்ன ஆயிட்டு, கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறியது. அதே போல கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். யாரெல்லாம் பயன்படுத்தப்படணும் விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை ஒரு 5 நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கலாம் என்று சொல்லி ஆசிக்கிறேன். முதலாவது, இந்த குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? கேளுங்க, எங்க கேளுங்க.
இந்த 4 குஷ்டரோகியிலையும் கர்த்தர் பயன்படுத்துவதற்கு காரணம் இங்கு 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பட்டணத்துக்குள்ள போனாலும் செத்து போவோம், இங்க இருந்தாலும் செத்து போவோம், சீரியருடைய பாளையத்துக்குள்ள போவோம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணிப்பு இல்லாமல் உங்களை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். எஸ்தர் செத்தாலும் சாகிறேன், தன்னை அர்ப்பணித்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, உதவியற்ற, பார்வையற்ற, எல்லாராலும் கைவிடப்பட்ட, என்னை யாரும் பயன்படுத்தவில்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பயன்படுத்துவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆட்கள் தேவை. நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, எது இருக்கோ இல்லையோ, அருமையான ஐயா பேசுறாங்க, ஓ விசுவாசம் எல்ல இருக்கு, ஓ விசுவாசம் எல்ல இருக்கு. கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், கர்த்தர் தம்முடைய மகிமையை என் மூலமாய் விளங்க பண்ணுவார் என்று சொல்லி நீ விசுவாசித்தால், நீ அர்ப்பணித்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இங்கு இந்த 4 குஷ்டரோகிகளும் நாம் பட்டணத்துக்குள்ள போனாலும் செத்துதான் போவோம், பட்டி. இங்க இருந்தாலும் ஒண்ணு இல்ல, சாகதான் போறோம். ஏன் எதிராளியுடைய பாளையத்துக்கு போவோமே? போனாங்க. கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஒரு மகிமையான காரியத்தை அவர்கள் மூலமாய் கர்த்தர் ராஜாவுக்கு தெரியப்படுத்தினார். இன்றைக்கு உலகம் முழுவதும் தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம், தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். எங்கு நிம்மதி உண்டு, எங்கு சந்தோஷம் உண்டு, எங்கு சமாதானம் உண்டு, எங்கு ஆசீர்வாதம் உண்டு, எங்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். அவர்களுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த, அவர் உங்களுக்கு கண்ணாயிருந்து அவர்கள் உங்களை கைவிடாதபடி கர்த்தர் உங்களை கரத்திலே வைத்து பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். யார் அர்ப்பணிக்க ரெடி? யார் அர்ப்பணிக்க ரெடி? நான் செத்தாலும் சாகிறேன். உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஐயோ நான் குறை உள்ளவனே, அதான் கர்த்தர் உங்களுக்கு எல்லாமாவே இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாவே இருந்து உங்களை வழி நடத்துவார். அடுத்து 2வதாக அவர்கள் செய்த காரியம் 9ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்களுக்கென்று சேர்த்தார்கள். ஆனால் அவர்கள் உணர்வடைந்து இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஐயா, என் ஜனங்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, இங்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, இங்கு ஒரு விடுதலை இருக்கிறது என்பதை இவர்கள் கண்டுகொண்டு இவர்கள் தேசத்துக்கு உள்ளே போய் அவர்கள் சொன்னார்கள். நீங்க சொல்லறியா? அருமையான ஐயா சொன்னாங்க, அந்த பாட்டு பாடினாங்க, ஐஎம்ல சொல்லப்பட்ட அந்த பாட்டை பாடினாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஒரு தீர்மானித்து நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஊழியத்தை கொடுப்பார். என்னையும் பயன்படுத்திக் கொள்வீராக. ஐயோ, தவித்துக் கொண்டிருக்கிற, தத்தளித்துக் கொண்டிருக்கிற, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற
அநேக ஜனங்கள் தேசத்துக்குள்ளே ஊருக்குள்ளே இருக்கிறாங்கப்பா, நான் வாழ்கிற பகுதியிலே இருக்கிறாங்கப்பா, அவர்களுக்கு என்னை கொண்டு நற்செய்தியை அறிவிப்பதற்கு என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேலே உம்முடைய விசேஷித்த கரம் இறங்கட்டும், உம்முடைய விசேஷித்த மகிமை இறங்கட்டும். இந்த நாள் முதற்கொண்டு இந்த புது வாழ்வு முகாம் முடிந்து போகும் பொழுது அவர்கள் புதிய அபிஷேகத்தை பெற்றவளாய், புதிய வல்லமையை பெற்றவளாய், புதிய மகிமையை பெற்றவளாய், புதிய தரிசனத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக நீ கிருபை செய்வீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை இவர்கள் மூலமாய் வெளியரங்கமாவதாக. உம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்திக் கொள்வீராக. உடைய பலத்த கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். நீரை வழி நடத்துவீராக. உடைய பலத்த கரம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்டும், ஆட்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. சாரி